பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம செய்கிற காரியங்களை உற்று பார்க்கிறார். அவனவன் செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை நல்ல தொழிலை கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொழில்ல ஏதோ ஒரு தீமையை நம்ம செய்து விடக்கூடாது. ஏதோ ஒரு பகுதி, குடும்பமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், ஒரு பகுதியில நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு பகுதியில் நம்ம தீமையை செய்து விடக்கூடாது. அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. குடும்பத்திலையும் நல்ல கணவனாய், நல்ல மனைவியாய், நல்ல தாய் தகப்பனாய், குடும்பத்தை நல்ல நடத்துகிற ஒரு குடும்ப தலைவனாய் தலைவியாய் இருக்கணும். கர்த்தர் வேலையில வைத்திருக்கிற இடத்துல சாட்சியா இருக்கணும். எந்த இடத்திலையும் நம்ம தீமை செய்யக்கூடாதுங்க. இன்னைக்கு சில வேளைகள்ல ஒரு இடத்துல நல்லா இருக்கணும், ஒரு இடத்துல மேன்மையா இருக்கணும், என்னுடைய குடும்பம் செக்யூரா இருக்கணும், என்னுடைய சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும் என்று சொல்லி ஏதோ ஒரு இடத்துல தெரிந்தே, சில சமயங்களை தெரிந்தே தீமை செய்து விடுகிறோம். நான் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காக இன்னொரு குடும்பத்தை கஷ்டப்படுத்துகிறோம், உடன் வேலை செய்கிறவர்களை கஷ்டப்படுத்துகிறோம். இதுலையும் விசேஷமாய் தலைமைத்துவத்தில் உங்களை வைத்திருப்பார்கள் என்றால் எந்த இடத்திலையும் ஆண்டுடைய பார்வைக்கு நேராய் தீமை செய்து விடாதீங்க. வசனம் சொல்லுகிறது, அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. உங்களுக்கு என்ன உரிய ஆசீர்வாதமோ அந்த ஆசீர்வாதம் உங்களை சேரும். கர்த்தர் உங்களை நம்பி தொழிலை கொடுத்திருக்கிறார், வேலையில நல்ல இடத்துல வைத்திருக்கிறார், நல்ல தலைமைத்துவத்தில் வைத்திருக்கிறார். அதை பிரயோகப்படுத்தாதீங்க. அதன் மூலமாய் செல்வத்தை சம்பாதிக்கணும், அநியாயமாய் செல்வத்தை சம்பாதிக்கணும், தயவு செய்து முற்படாதீங்க. எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன் இல்லை. அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. மற்றவர்கள் நரகத்துக்கு போறாங்க, நம்மளும் நரகத்துக்கா போறோம். மற்றவங்க சொல்றாங்க நான் செய்யறேன், இல்லை, நீங்க சரியா இருக்கணும். நிறைய நேரங்கள் ஆண்டு தலைமைத்துவத்தில் என் கையில அநேக காரியங்களை கொடுத்த பொழுது, வேலை செய்த இடத்துல என்னை நம்பி கையில பொறுப்பை கொடுத்த பொழுது, எல்லா இடத்துலையும் கர்த்தருக்கு முன்பாக பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து கருத்தாய் காரியங்களை செய்ய தேவன் உதவி செய்தார். ஏன்னா வெரி காஷியஸ். கர்த்தர் கையில கொடுத்திருக்கிற காரியத்தை நேர்த்தியாய் செய்யணும். அந்த கவனத்தை ஆண்டவர் பார்த்தார். இவன் கையில ஒரு காரியத்தை கொடுத்தா, இவனை நம்பி ஒப்ப கொடுத்தா இவன் செய்வான்னு சொல்லித்தான் ஆண்டவர் இது நாள் வரை நம்பி அந்த கிருபை என கொடுத்து நடத்தி வருகிறார். அதனாலதான் அவர் நம்பி அவருடைய பரலோகத்தின் ஊழியத்தை கரத்துல கொடுத்து, அன்பு திருச்சபைய கரத்துல கொடுத்து நடத்தும்படியா கிருபை கொடுத்திருக்கிறார். வார்த்தையை கேட்டிருக்கிற அன்பான மகனே மகளே, குடும்பமா, வேலையா, தொழிலா, ஊழியமா, ஏதோ ஒரு இடத்தை திருப்தி செய்யணும், பூர்த்திப்படுத்தணும், ஏதோ ஒரு இடம் மேன்மையா இருக்கணும் சொல்லி எந்த இடத்துலையும் தீமை செய்யாதீங்க. அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைவான். வேலையில தீமை செய்யாதீங்க, தொழில தீமை செய்யாதீங்க, குடும்பத்துல தீமை செய்யாதீங்க, ஊழியத்துல தீமை செய்யாதீங்க, எந்த இடத்துலையும் தீமை செய்யாதீங்க. தக்க பலனை அடையணும். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த பயம் ஒரு தேவ புலனுடைய இருதயத்தில் இருக்குமானால் எல்லா இடத்துல சாட்சியுள்ள ஜீவமா இருப்பாங்க. இந்த நாள்ல ஒருவேளை நான் தெரியாம இந்த இடத்துல தீமைக்கு ஏதுவா நடந்துட்டேன் பாஸ்டர், எல்லாரும் செய்யறாங்க நான் செஞ்சுட்டேன், உலகத்தோடு ஒத்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு தனியா அற்புதமாய் வளைந்து சாட்சியாய் வைத்திருக்கிறார். டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ். தரிசனத்தை பேசின அநேகர்
ஒரு நாட்கள் வருகிற பொழுது இவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அப்படி கலக்கப்பட்ட கலப்பட வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன். தேவனுக்கு முன்பாக ஒரே வாழ்க்கை, ஒரே வார்த்தை சரியா இருக்கணும். நீங்க தேவனுக்கு, நம்ம தனித்தனியாய் தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு முன்பாக, அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க போற யாரும் நம்மளுக்கு வந்து கூட நிற்க மாட்டாங்க. நான் செய்த நன்மைக்கு தீமைக்கு தக்கதாய் ஆண்டு தீர்ப்பு செய்வார். அதனால தயவு செய்து இந்த விசுவாச பாதையில, குடும்பத்தில் ஆகட்டும், வேலையில் ஆகட்டும், தொழில் ஆகட்டும், ஊழியத்தில் ஆகட்டும், எந்த இடத்துலயோ ஒரு இடத்தை பூர்த்தி செய்யணும், ஒரு இடத்தை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு இன்னொரு இடத்துல தயவு செய்து தீமை செய்து விடாதீங்க. 2 கொரிந்தியர் 5:10 அந்த எச்சரிப்பு நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். நம்மளை நாமே சோதித்து பார்த்து எல்லா இடத்துலையும் நன்மைக்கு எதுவா நடக்கணும்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் மேலான கிருபையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.